ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் growth 360. இதான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா ரெகுலராக வந்து இன்டர்ன்ஷிப் அண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நேற்று வீடியோவில் வந்து டிசிஎஸ் உடைய லே ஆஃப் அண்ட் கோட் வீட்டா பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து கோட் வீட்டாக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸோடைய கோட் வீட்டா போர்ட்டலில் போயிட்டு ரெஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். பட் இப்போ தான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நியூவாக ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. ஸோ அதனால வந்து நியூ யூசரில் போயிட்டு ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரி வந்து இந்தியா வந்து இங்கே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். யூசர் நேமில் நீங்களே ஏதாவது ஒரு யூசர் நேமர் உங்களுடைய நேம் வித் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு அக்ரி பண்ணுறதுக்கான ரெண்டு டிஃப்ரெண்ட்டான செக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து மென்ஷன் ஹியர் அப்படின்னு ஒரு ஹைலைட் பண்ணியிருப்பாங்க ஹைப்பர் லிங்க். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அண்ட் அதுலேயும் நீங்கள் வந்து அக்செப்ட் வந்து கொடுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு செக் பாக்ஸையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ரெஜிஸ்டர் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல அந்த இமெயில் வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் வந்து பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து நீங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஆப் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் சீசன் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து இந்த ஆப் வழியாக தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களோட மொபைல் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் நீங்கள் கரெக்டாக இந்த ஆப் தான் டவுன்லோட் பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் இங்கே ஒரு ஆட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கியூஆர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை நீங்கள் வந்து லேப்டாப்பில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். இந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அதாவது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்து நீங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரொஃபைலும் நீங்கள் ஒரு 50% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேலு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ் உடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் நீங்கள் டிசிஎஸ் கோட் வீட்டா ரவுண்ட் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து எலிஜிபிள். அண்ட் உங்களுக்கான இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க. நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸில் போயிட்டு அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கன்சர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நெக்ஸ்ட் உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு அடுத்து இயர் ஆஃப் கிராஜுவேஷன் அண்ட் லொக்கேஷன், அதே மாதிரி உங்களோட இன்ஸ்டியூஷன் நேம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இங்கே சிடிடிடி ரெஃபரன்ஸ் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அண்ட் அந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரையும் டவுனாக இருந்தது. ஸோ இப்போ வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் இருக்கும். ஸோ இந்த போர்ட்டலில் தான் நீங்கள் வந்து சிடிடிடி ரெஃபரன்ஸ் ஐடி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரெஜிஸ்டர் நவ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்து நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களோட இமெயில் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதர் வெரிஃபிகேஷன்ஸ், அதாவது ஆதார் ஐடி, டேட் ஆஃப் பர்த், உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமெயில் வரும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் உங்களோட டிடி ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ஐடியை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிசிஎஸ் கோட் வீட்டா பேஜில் இங்கே கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்.
பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 55 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல கண்டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கண்டெஸ்ட் பேஜ்குள்ளே போயிடுவீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் 6 கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன் வந்து உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் கோடிங் ஏரியா இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் டெஸ்ட் கேசஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்பைலரில் நீங்கள் ரன் பண்ணிவிட்டு கோடை வந்து நீங்கள் தனியாக ஒரு பர்ட்டிகுலர் ஃபைலில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ணணும். ப்ராப்பர் ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் கான்டெஸ்ட் கொடுத்துறாதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு 6 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே இந்த கான்டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்போ வந்து ஸ்டார்ட் கான்டெஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு 6 ஹவர்ஸ் டைம் இருக்கும். அந்த டைம்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் கொஸ்டின் போய் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, செகண்ட் கொஸ்டினில் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களால் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஒரு கொஸ்டினில் ப்ராப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அரௌண்ட் 6 கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக 3 to 4 கொஸ்டின் மீடியம் லெவலில் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் கேசஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலே உங்களால் வந்து இன்டர்வியூ பேனல்குள்ளே வந்து போக முடியும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 3.5 எல்பிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேக்கேஜாக வந்து இருக்கலாம். ஸோ அது நிஞ்சா ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆன் ஆவீங்க. அண்ட் செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின்ஸ் இதே மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரௌண்ட் நீங்கள் 6 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அடுத்து தேர்ட் வந்து கிராண்ட் ஃபினாலேக்கு போக முடியும். பட் ஆனால் உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் ஒரு கொஸ்டின் ஆச்சு ப்ராப்பராக எல்லா டெஸ்ட் கேசஸும் வந்து பாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு 100% கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் சைன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே வந்து கரெக்டாக வந்து சேவ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் கோட் வீட்டாக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.